கோடி பேருக்காக பாடுபட்டான். அவன் கொடுத்த தண்ணியில விவசாயம் பண்ணோம், அவன் கொடுத்த தண்ணியில 4 வாழை விளைஞ்சது, அது வெண்டைக்காய் விளைஞ்சது, அது கத்தரிக்காய் விளைஞ்சது, அதை கொண்டு சந்தையில போட்டோம். அந்த காசை வாங்கிய பிள்ளைய படிக்க வச்சோம். அதான வரலாறு. படிக்க வச்சதால் அவனுடைய தகப்பனாக இருக்கிறான். அதற்கு மூல காரணமாக அமைந்தவன் கர்னல் பென்னிக்வி. அதனால்தான் என்ன செய்கிறோம், அவனை கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். அவனை கொண்டாடுவதிலே எங்களுக்கு சிரமம் இல்லை. நீ அவனை பிரிட்டிஷ்காரன் என்று சொன்னால் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவோம். நீ அவனை கிறிஸ்தவன் என்று சொன்னால் எங்களுடைய பூஜை அறையிலே அந்த போட்டாவை மட்டும் வைத்து கொண்டாடுவோம். அவனை எந்த வளையத்திற்குள் என்ன செய்து விட முடியாது. பென்னிக்விக்கு நாம் ஒரு வாரம் வளைத்து விட முடியாது. சாகா வரம் பெற்றவன் பென்னிக்வி. அந்த கல்லறை என்ன கேம்பர்லி நகரத்துல தூர்ந்து போச்சு கல்லறை. அந்த கல்லறையே தூர்த்து போய்விட்டது. ஆனால் அந்த நினைவுகளை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? 5வது தலைமுறை பேசிக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, 5வது தலைமுறை பேசிக்கிட்டு இருக்கு. எங்க அப்பாவை தெரியும், எங்க தாத்தாவை தெரியும், எங்க கூட்டம் யாருன்னு எனக்கு தெரியாது.